ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓரளவு மார்க்கெட் இப்போ பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பாசிட்டிவ் ரீசனுக்கான இது ஏதாவது இருக்கா அப்படின்றத அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வார்ல எதுவும் பெருசா முன்னேற்றம் இல்ல. ஆனாலும் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கான ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா? இந்த பாசிட்டிவ் அப்படியே கண்டினியூ ஆகுமா? என்ன நடக்குது சார்? மார்க்கெட் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆனதை நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ரெக்கவரி அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டியது இந்த வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது இன்ஸ்டிடியூஷன்ஸ் தங்களுக்கு ஃபேவரா சிச்சுவேஷனை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியிலையும் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி நடந்ததற்கான ஒரு சாத்தியக்கூறா கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனாலும் இப்போதைக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்வு அப்படின்றது இந்த மாதிரியான செய்தியை நம்ம கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டர் தான் ஒரு பெருமளவு ஏற்றத்தை கொடுத்து சந்தையினுடைய ஏற்றத்திற்கு முக்கியமான ஒரு வழிகாட்டியாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி நமக்கு சாதகமான செய்திகளா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரெண்ட் குரூட் கணிசமா விழுந்ததை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட $92 கிட்ட ஒரு பேரல் அப்படின்ற விலை குறைஞ்சது அப்படின்றது இந்தியாவுக்கு சாதகமான அம்சமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா சில வாரங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா 110 பேரல் பார்த்தோம். இப்ப அதுவே கிட்டத்தட்ட கணிசமான அளவு குறைஞ்சிருக்குதுன்றது மிக மிக பாசிட்டிவான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து நம்முடைய சந்தை ஏறியதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம உள்நாட்டு நிகழ்வை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது ஆர்பிஐனுடைய மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில லிக்விடிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவங்க எடுத்த முடிவுகள், அதாவது இந்தியாவுக்குள்ள அதிக அளவு ஃபாரின் கரன்சி வர்றதுக்கான ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவங்க கொண்டு வந்த அந்த நடவடிக்கைகள் என்பது இது வங்கித்துறைக்கு மட்டுமில்லாமல் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு என்பதை ஊக்குவிக்கும் வகையில் அமைஞ்சதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட $97 ஒரு டாலர் அப்படின்ற அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்ட இப்போ ஓரளவுக்கு ரூபாயின் மதிப்பானது டாலருக்கு எதிராக வலிமை பெற்று 95.2 அந்த ஒரு எல்லையை நோக்கி நகர்றதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலாக நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நீங்க சொல்லும் போது ஒரு பெரிய மாற்றம் இல்லை. தினம் ஒரு மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த நிகழ்வு அப்படின்றது அமெரிக்காவானது அவ்வளவு லேஸ்ல ஈரானை விடுற மாதிரி இல்லை அப்படின்றதுதான் தினசரி பார்க்குற நிகழ்வுகளா பார்க்குறோம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் அவங்க இந்த ஹார்மோஸ் நீரிணையில தாக்குதலை நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கூட பாத்தீங்கன்னா நேற்றுக்கு அவங்களுடைய யூஎஸோட ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது எங்க ஹார்மோஸ் நீரிணையில. ஆக அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீரிணை பகுதிக்குள்ள தங்களுடைய செயல்பாடுகளை ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது ஈரான் அவ்வளவு சீக்கிரம் அதை விடுவாங்களா அப்படின்னா இல்ல, இது இன்னொரு மோசமான நிலையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமயம் வெளியிலிருந்து பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு பேச்சுவார்த்தை பாசிட்டிவா போயிட்டு இருக்கு நம்ம ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறதும், அதை தாண்டி இஸ்ரேல் ஈரானிடையே ஒரு வலுவான தாக்குதல் நிகழ்ந்து அதுவும் இப்ப தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு நீர் பூத்த நெருப்பு மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. வெளியிலிருந்து பார்த்தா அமைதியாகவும் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உள்ள சூழலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய சந்தைக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஏன்னா நமக்கு கச்சா எண்ணெய் விலை மாற ஆரம்பித்தாலே நம்முடைய பொருளாதாரத்தின் பல்வேறு விஷயங்கள், இப்ப நீங்களே சமீபத்துல பாத்தீங்கன்னா $100 இருந்த பெட்ரோல் $108, $150 இப்படி எகிறத பார்த்திருப்பீங்க. அதை ஒட்டி எல்லா பொருட்களினுடைய விலைகளும் ஏற ஆரம்பிச்சாச்சு என்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா கட்டுமான துறை சார்ந்த பொருட்களுடைய விலைகளும் பெருசா ஏற ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி எல்லா விலைகளும் இப்போ பணவீக்க காரணமாக ஏறுவதற்கான ஒரு நிலையில இருக்கிறத பாக்குறோம். அதனால இந்தியா பொறுத்த மட்டில் கொஞ்சம் பாதிப்பு கூடுதலாக தான் இப்ப நம்ம இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனால. ஆனா உலக சந்தையுடைய நிலவரம் எப்படி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அமெரிக்க சந்தை இன்னமும் ஓரளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஹைக்கு அருகாமையில் தான் வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த 51 பார்த்தோம், இப்போ 50,892 வகையில இந்த 50,000க்கு அருகாமையில் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும்,
எல்லாம் சற்று வலிமை காட்டி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இன்னைக்கு காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள்ல பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் வந்து வலிமையாக துவங்கி வலிமையாக வியாபாரமானது பார்க்கிறோம். குறிப்பாக ஜப்பானோட நிக்காய் வந்து 1.8% ஏற்றத்திலும், அதே மாதிரி சிங்கப்பூர் சந்தையும் 1.1% என்ற ஏற்றத்திலும், தாய்வான் சந்தை மிக வலிமையான ஒரு ஏற்றம் 2.6%, காஸ்பி இன்னைக்கு லெப்ட் ரைட் சொல்லக்கூடிய வகையில 7.5% ஏற்றத்திலும், ஷங்கை என்று சொல்லக்கூடிய சீனாவுடைய சந்தை கூட பாத்தீங்கன்னா 1.2% ஏற்றத்துல இருந்ததை நம்ம பாக்குறோம். நம் சந்தை எந்த அளவுக்கு ஏறியது அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ஒன்லி ஃபிராக்ஷனல், ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நம்மளது இல்லை. ஆனா அந்த ஏற்றம் அப்படின்றது 5.2%, ஒரு 0.5%க்கான ஒரு ஏற்றம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். உலக சந்தைகள்ல ஓரளவுக்கு ஏற்றம் இருந்தாலும் கூட சந்தை முடிந்த பிறகு ஐரோப்பிய சந்தைகளும் இப்ப தொடர்ந்து வியாபாரம் ஆயிட்டு வருது. இங்கிலாந்தோட ஃபுட்ஸை மட்டும் கொஞ்சம் மார்ஜினலி இட் இஸ் இன் ரெட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பிரான்ஸோ சந்தை கேக் ஆகட்டும், ஜெர்மனோட டாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 0.5%, 1% நோக்கி அது வந்து பாசிட்டிவா வியாபாரம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்றதுல அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் விலை குறைத்திருக்கிறது என்பது சாதகமான விஷயம். பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை அப்படின்றதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். உள்நாட்டு நிலவரம் அப்படின்றதான் இப்ப நம்ம பிரதானமா பார்க்க வேண்டியிருக்கு. அதுல குறிப்பா சாதகமான அம்சமா சொல்லும் போது மிட் கேப் ஸ்மால் கேப் தற்போது கொஞ்சம் ஏர்முகமா மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பாக சொல்வதா இருந்தால் பிரைவேட், அதாவது வங்கித்துறைகளிலேயே வந்து நம்ம பிரிக்கிறோம். பிரைவேட் பேங்க்ஸ், அப்புறம் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் சொல்றோம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு நல்ல அதிக அளவுக்கு வலிமை காட்டி ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரைவேட் பேங்க்ஸும் ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒரு பெரிய ஏற்றத்தில் இன்னைக்கு சந்தையை நகர்த்திய பங்குகள்ல முக்கிய அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இண்டிகோ எதிர்காலம் வலிமையா இருக்குன்னு ஒரு செய்திகள் வர்றதுனால இன்னைக்கு 4% மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது பார்த்தோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2.6% ஒரு ஏற்றத்திலையும், டைட்டான் வந்து 1.7%, கொஞ்சம் தங்கத்தினுடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம், இறங்க ஆரம்பிச்சது. ONGC இறங்க ஆரம்பிச்சது, ஏன்னா கச்சா எண்ணெய் விலை குறைவு என்பது அதற்கு பாதிப்பை கொடுக்கிறது. ஆனா மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு அது சாதகமான அம்சமாக இருப்பதாக நம்ம பார்க்கணும். இப்போ ஓவராலா நம்மளை பொறுத்த வரைக்கும் செக்டார் வைஸ் எப்படி நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் தான் நிப்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். 2.09% அப்படின்றத அதனுடைய ஏற்றமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒப்பீட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவேளை சந்தை கொஞ்சம் நிமிர ஆரம்பிச்சது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா நிமிரலை இன்னும், ஏன்னா நிப்டி வந்து இன்னும் வலிமை கொண்டு காணப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிய என்ன நியூ அப்படி சொல்லக்கூடிய வகையில இறங்கு முகமாக இருப்பதற்கான எல்லா அறிகுறிகளையும் காட்டிக்கிட்டு தான் இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிலைமையில வங்கித்துறை மிக வலிமையான ரீபவுண்ட் கடந்த ஒரு 5 நாட்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிப்டியோட அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது இறங்கி இருக்கிற ஒரு நிலைமையில 5 நாட்களாக கொஞ்சம் வலிமையை காட்டி வங்கித்துறை ஏறி இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் நல்லா இருந்தது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னா வங்கித்துறை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் நடந்த நிகழ்வின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஏற்றத்திலுமே துறையில வந்து செல்லிங் அதிகமா வந்துட்டு இருக்குது பார்க்கிறோம். இனிமேல் ஏறாலும் அல்ல விற்பனை வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஃப்எம்சிஜி செக்டார்ல மட்டும் இவ்வளவு நாள் இறங்கின இப்ப கொஞ்சம் என்ன பண்ணிருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் சொல்லுவோம். இந்த கன்சாலிடேஷன் எப்பவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாளா ஒரு ஏற்றமும் இறக்கம் இல்லாமல் இருக்கிற இந்த ஒரு சூழல் ஒரு நல்ல ஏற்றம். குறுகியகால முதலீட்டாளருக்கு பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பை எஃப்எம்சி செக்டர் கொடுக்கலாமா அப்படின்னா எஸ், ஏற்கனவே கொடுத்துருச்சானா அதுக்கும் நம்ம எஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு எவர்கிரீன் செக்டார் இருக்கக்கூடிய இந்த செக்டார் அப்படின்றது டிப் ஆகும் போதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் பெருசா வலிமை பெற்று விட்டதா அப்படின்னா இல்லை. ஸோ குறுகியகால முதலீட்டாளருக்கு ஒரு அப்பு கிடைச்சா ப்ராஃபிட்டபிள் பண்ணிட்டு வெளியில வரணும். எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறேன், குறுகியகால முதலீட்டாளர்கள் பங்குகளை பணமாக மாற்றி இந்த மாதிரி சூழ்நிலையில, ஏன்னா இறக்கங்கள் அப்படின்றது அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கு. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து தான் இருக்கிறாங்க, விற்பனை இன்னும் அதிக அளவு முடிக்க விட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்றதையும் நம்ம அதை கூடுதல் தகவல் எடுத்துக்கணும். அதனால கையில கேஷ் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல பங்குகள் விலைகள் குறைவான விலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வரும் தான். அதே நேரம் ஐடி துறை
வரைக்கும் ஏற்கனவே வலிமை குன்றி காணப்படுகிற இந்த துறை மீண்டும் கொண்டு ஆரம்பித்திருக்கு. நடுவில் ஒரு தடவை ஒரு 2 நாள் கிடக்கிடன்னு ரைஸ் ஆச்சு. அதன் பிறகு தொடர்ந்து ஏறக்குறைய கடந்த 5 நாட்களாக இறக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஒவ்வொரு ஏற்றத்திலுமே விற்று பணமாக்குவதற்கான முயற்சியில் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறாங்க என்றதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் மெட்டல் அப்படின்றது அதனுடைய அந்த ஜொலிப்பு கொஞ்சம் குறைஞ்சு போச்சான்னா எஸ், ஏன்னா அதனோட உச்சத்துல இருந்து கணிசமான அளவு விழுந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்ததும் இந்த மெட்டல் துறை தான். அதனால இப்போதைக்கு மெட்டல் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ளை லெவல்ல வந்து நிற்குது. ஒருவேளை மார்க்கெட் பெருசா விழலை அப்படின்னா ஒரு இடைக்கால ஏற்றம் என்பது இதில் வரும். குறுகிய கால முதலீட்டாளர்கள் எப்படி வங்கித்துறை, அடுத்தது ஃபார்மா, எஃப்எம்சிஜிக்கு அடுத்து மெட்டல்ல ஒரு கண்ணு வைக்கலாம். ஸோ இதெல்லாம் குறுகிய கால ஏற்றத்திற்கு, ஆனால் அப் ட்ரெண்டுக்கு இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நீண்டகால முதலீட்டாளர்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ மோசமா தான் இருக்குது நிலைமை. இன்னும் மோசமா இருக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் ட்ரம்ப் மாதிரி தலைவர்கள் எல்லாருமே நிலைமையை வந்து மோசம் பண்றது இல்லாம அவங்களே சந்தையில ஈடுபட ஆரம்பிச்சது ரொம்ப விந்தையாதான் இருக்கு. ஏன்னா அவங்க முடிவுகள் பங்கு சந்தையில் என்ன ஆகும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அவங்களே வாங்குறது, அப்புறம் நியூஸ் போடுறது, விற்கிறது, இதெல்லாம் ரொம்ப கண்ணோட்டம் கொஞ்சம் சரியானதாக இல்லை. அவங்க பங்கு சந்தைவதும் அதை வாங்கி ஏற்றுவதும் இது எல்லாமே வந்து இவங்கெல்லாம் அதை பங்கு சந்தையில தள்ளி நின்றுதான் அதிகாரத்தில் நிற்கணுன்றது நம்ம நாட்டுலாம் விதிமுறையாவே இருக்கு. பட் அங்க அப்படி இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஏன்னா இன்னும் நிலைமை வந்து சரியாகலன்றதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறேன். அதனால குறுகால முதலீட்டாளர் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஏற்றத்தில் லாபத்தை எடுங்க. இடைக்கால முதலீட்டாளர்கள் வந்து அவசரப்பட்டு வித்தர வேண்டியதில்லை. ஏன்னா இன்னும் 2-3 காலாண்டுகள் கழித்து நம்முடைய சந்தை மீண்டும் நல்ல பட்சத்தை நோக்கி நகரும், அதை தாண்டலாம். அதனால நீண்டகால அடிப்படையில் அடுத்த 1.5 வருஷம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீண்டகால முதலீட்டு எல்லா இறக்கங்களையும் ஏற்கனவே வச்சிருக்கிற பங்குகள் நல்ல பங்குல இருந்தா கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நிபிலிங் சொல்லுவோம், கொஞ்சம் வாங்கிட்டே வாங்க. அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷம் திரும்பி பார்க்க வேணும், ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ தட் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தென் உங்க போர்ட்போலியோ வலிமையாக மாறும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஏறதுக்கான காரணம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சார் சொல்லிட்டாரு. சார் இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது இப்போ இன்னும் நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ண முடியாததா இருக்கும். இப்போ கிளாஸுக்கு நான் வந்து அவங்க கத்துக்கலாம்னா இப்போ என்ன இது போக போகுது சார்? பொதுவாகவே நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து நீங்களும் போர்ட்போலியோ தயாரிக்கணும். மற்றவங்க சொல்றது கேட்டு தயாரிக்கக்கூடாது. என்ன உங்க போர்ட்போலியோன்றது எப்படி இருக்கணும், அப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கணும். எந்த காரணத்துக்கு அந்த போர்ட்போலியோ உருவாக்குறீங்க, ஏதோ பங்கு வாங்குறோம் விற்கிறோன்றது இல்லாமல் அடுத்த 3 வருடம் 5 வருடம் இல்ல ரிட்டையர்மெண்ட் நோக்கி அதுக்கான ஒரு கார்பஸை தயார் பண்ணணும்னு கோலோட நீங்க செயல்படணும். ஸோ அந்த கோலை எப்படி நீங்க நிறைவேற்ற அப்படின்றதுக்கான பயிற்சி வகுப்பு தான் இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம். ஸோ இந்த பயிற்சி வகுப்பு அப்படின்றது உங்களுக்கு நீங்க ஒரு ஃபண்டமெண்டல் அனலிஸ்டாகவும் டெக்னிக்கல் அனலிஸ்டா மாறுவதற்கான வாய்ப்பை கொடுக்குது. ஸோ இது வந்து 4 வார பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிச்சு ஃப்ரைடே வரைக்கும் இரவு 8 மணிக்கு 4 வார காலம். இதை தாண்டி 2வது பயிற்சி வகுப்பு அடுத்து திட்டமிட்டுக்கிட்டு இருக்கோம். எகெயின் இப்பதான் ஒரு கரண்ட் பேட்ச் முடிய போகுது. SFL சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். இது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எப்ப வாங்குறாங்க விற்கிறாங்கன்றது நீங்க கண்டு அதன் மூலமா துல்லியமாக வாங்கி விற்பதையும் வந்து ஒரு லைஃப் டைம் ஸ்கில்லா பார்க்கலாம். அடிப்படையில நம்ம பேசிக்ஸ் வகுப்பு அப்பப்போ நடத்திக்கிட்டு தான் வரோம். அதனால அதே நீங்க கவனத்தில் எடுத்துக்கோங்க. புதுசா வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பா பேசிக்ஸ் வகுப்பு மூலமா வர்றது மூலமாக பங்கு சந்தை உங்களுடைய கோலை செட் பண்றதை தாண்டி பயமில்லாத சந்தையை சந்திப்பதற்கான வழிமுறையும் தெரிந்து கொள்வீர்கள். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ யாருமே வந்து பணத்தை போட்டு லாஸ் பண்ணாம நீங்க அனுபவத்தை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை போடுங்க அப்படின்றது தான் நாங்க எப்பவும் சொல்றது. டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.